ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verse 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். இந்த 17ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட ஜெபம், இயேசுவானவர் செய்த ஒரு நீண்ட ஜெபம். இந்த ஜெபத்தை அவர் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனை நோக்கி என்ன ஜெபிக்கிறார் என்றால், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், அதாவது அவருடைய சீஷர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையாகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அவர்களும் எப்படி இருக்கணும், ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு தேவன் சபைக்கு அவருடைய மகிமையை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவானவர் அருளுகிற மகிமை எதற்காக? நாம் ஒன்றாய் இருப்பதற்காக ஆண்டவர் மகிமையை அருளுகிறார். நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். And the glory which you gave me, I have given them, that they may be one just as we are one. நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, நம்ம எப்படி ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, அதுபோல அவருடைய சபை, அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவன் மகிமையை தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் தேவ மகிமை காணப்படாமல் போனதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, இன்றைக்கி சபையில் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது நல்ல மியூசிக் இருக்குது, நல்ல கேட்ஜெட்ஸ் இருக்குது, நல்ல பிரசங்கம் இருக்குது, நல்ல துதிப்பாடல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சபைக்குள்ள பாகுபாடுகள், பிரிவினைகள், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், இன்றைக்கு சபைக்குள்ளே பாகுபாடுகள், ஜாதி வித்தியாசங்கள், நிறைய சபைக்குள்ள ஜாதி வித்தியாசம். இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சபையை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரித்து பார்க்கறதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய மகிமையை சபையிலே விளங்கச் செய்ய முடியவில்லை என்பது உண்மை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் ஒன்றாக இருக்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக தேவனுடைய மகிமை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதமும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 133ஆம் சங்கீதம், அந்த 133ஆம் சங்கீதத்தை முழுமையாய் வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. என்ன சொல்கிறாரு? சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது. இங்கே இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கவோ வேறு எதுவும் செய்யலை, அவங்க ஒன்றா வாசம் செய்கிறாங்க. ஒன்றா இருந்தாலே அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ தேவன் எங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், எங்கே ஜீவனை கட்டளையிடுகிறார்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் போது, சபை ஒன்றாக இருக்கும் போது, சபைக்குள்ளே பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவானவர் சொன்னது போல, நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்ன அந்த காரியம் இந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இயேசுவானவர் சொல்லும்போது
அங்கே சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நம்ம 22ஆம் வசனத்தில் நம்ம இதை வாசித்தோம். 23ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போது அவர்களை எதில் தேறினவர்களாக இருக்க விரும்புகிறார்? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே விரும்புகிறார். அதை தான் இங்கே சொல்கிறார் 23ஆம் வசனத்தில் சொல்லும் போது, ஐ இன் them and you in me that they may be made perfect in one. ஒருமைப்பாட்டிலே they may be perfect in one, அதாவது ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் விளங்க வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே சபைகள் தேவ மகிமை அற்றதாய் போனதற்கு காரணம் சபைக்குள்ள ஒருமனப்பாடு இல்லை. மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் அந்த நாட்களிலே இருந்ததினால தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். தேவ மகிமை விளங்கினது. இன்றைக்கும் சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே ஒரு நல்ல ஒருமனப்பாட்டை தேவன் தந்தருளி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை விளங்கச் செய்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சபைக்கு உம்முடைய மகிமையை நீர் தருகிறீர். எப்பொழுது என்று சொல்லி நாங்கள் பார்த்த பொழுது, ஒருமனப்பட்டவர்களாய் பிதாவும் குமாரனும் ஒருமனப்பட்டவர்களாய் இருப்பது போல ஆண்டவரே, சபை இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே தேவ மகிமை விளங்கும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.